யோச்சுகாங் சாலை சிங்கப்பூரில் தொடர்ந்து ஓடும் நீளமான சாலைகளில் ஒன்று. ஒரு முனையில் அப்பர் ஸ்ரங்குன் சாலை, மறுமுனையில் அப்பர் தாம்சன் சாலை. இந்த இரண்டு வட்டாரங்களையும் இணைப்பது யோச்சுகாங் சாலை. கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலை. 1840 முதல் இந்த வட்டாரத்தில் மக்கள் வாழ்ந்து வருவதாக சரித்திர புத்தகங்கள் சொல்கின்றன. நான் முன்ன சின்ன பிள்ளையில் இருக்கிறப்ப யோச்சுகாங் வட்டாரத்தில் வாழ்ந்தேன். எங்கள் வீடு ரோசாய்த் அவென்யூவில். இங்கே தான் இந்த தண்ணி ஊற்று பைப் இருந்துச்சு, கலைமார் பள்ளி கூட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். யோச்சுகாங் டீச்சர்ஸ் வளர்ந்து இருந்தேன். தாம்சன் ரோட் வட்டாரத்தில் எங்கள் அப்பா ப்ரைவேட் வீடு வாங்கி அங்கே தங்கிட்டு இருந்தாங்க. நான் அந்த வீட்டில் நான் பிறந்தேன். என்னுடைய பாட்டியோட வீடு அந்த யூச்சுகாங்கில் தான் இருந்தது. அந்த யூச்சுகாங்கில் ஒரு 20 குடும்பங்கள் இருந்தாங்க. யோச்சுகாங் சாலையின் ஒரு முனையில் கார்பந்தயம். கலைமகள் தமிழ் பள்ளி நின்றதும் இந்த சாலையில்தான். காளிதாசா அவென்யூ, முன்ஷி அப்துல்லா அவென்யூ, உமர் கயாம் அவென்யூ, லீப்போ அவென்யூ என்று காவியம் படைத்த கவிஞர்களின் கல்வியாளர்களின் பெயர் கொண்ட தெருக்கள் அமையப்பெற்ற டீச்சர்ஸ் எஸ்டேட் இன்று வரை இருப்பதும் யோச்சுகாங் சாலையில் ஒரு பக்கத்தில்தான். டீச்சர்ஸ் எஸ்டேட் இருக்கிற இடம் அப்பர் தாம்சன் அண்ட் யோச்சுகாங் ஜங்ஷனில் தான் டீச்சர்ஸ் எஸ்டேட் இருக்குது. அங்கே நிறைய டீச்சர்ஸ்னால் தங்குவாங்க. அங்கேயும் நிறைய தமிழங்கள்லாம் நிறைய இருந்தாங்க. தாத்தா வீடு தான் லோலைன் ரோட். லோலைன் ரோட்னு சொல்லும்போது அந்த பேர் எங்கள் தாத்தா தான் வச்சார் ரோடுக்கு. ஆரம்பத்தில் ரிவர் வேலி ரோட்னு வைக்கணும்னு விரும்பினார். ஆனால் ரிவர் வேலி ரோட் இருந்தது சிங்கப்பூரில். ஸோ லோ லைங் ஏரியானால லோலைன் ரோட்னு. அப்பர் ஸ்ரங்குன் ரோட்க்கு நடந்து வரும்போது இப்போ ஹார்ட்லேண்ட் மால் இருக்குது. அங்கெல்லாம் கம்போங் தான் இருந்தது. அப்போ தாத்தா வீட்டுக்கு நடந்து போகும்போது பன்றி ஃபார்மர்ஸ் இருந்தாங்க. எல்லாம் ரப்பர் எஸ்டேட்டாக தான் இருந்தது. அந்த காலத்தில் எனக்கு 2 தம்பி இருந்தாங்க. ஸோ நம்ம பைஸ்கிள் எடுத்துகிட்டு அங்கே போய் எங்கள் அப்பாவை விட்டுடுவாங்க. நம்ம சைக்கிள் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் வெரி குவைட் அந்த ஏரியா, நாட் கம்பேர்ட் டு வாட் இட் இஸ் நவ். பலரின் ஆரம்ப கால நினைவுகளை பகிர்ந்து கொள்ள சொன்னால், தாங்கள் வாழ்ந்த வீட்டின் ஓவியமாக, தாத்தாவின் கையை பிடித்து கொண்டு நடந்த ஒரு குழந்தையின் ஓவியமாக, அண்ணன் தம்பிகளுடன் போட்டி போட்டுக்கொண்டு சைக்கிள் ஓட்டிய ஒரு சிறுவனின் ஓவியமாக, ஒரு ஒற்றையடி பாதையில் அம்மாவின் கையை பிடித்து கொண்டு ஆனந்தமாக நடந்த ஒரு சிறுமியின் ஓவியமாக அந்த ஓவியங்கள் கண்முன்னால் விரியக்கூடும். இவர்களின் ஞாபகங்களும் அப்படித்தான். நான் வளர்ந்த வீடெல்லாம் கிராமமாக தான் இருந்தது. எல்லாம் கிராமப்புறம், எல்லாம் அச்சாப்பு வீடு. அப்புறம் தகர வீடுங்க தான். டீச்சர்ஸ் எஸ்டேட்டில் பார்க்க போனால் ஒரு 200-250 வீடுகள் இருந்திருக்கும். எல்லாம் தர வீடுங்க. அது 2 ஸ்டோரி, 2.5 ஸ்டோரி சொல்லுவாங்க. 2 மாடி, கீழே பேஸ்மெண்ட் ஒன்று, அந்த மாதிரி வீடுங்க, 2 மாதிரி வீடுங்க இருந்துச்சு. எல்லாம் ஒரே ஸ்டைல். டெரஸ் ஹவுஸ் வித் அ வெரி ஸ்மால் போர்ச் ஏரியா. எல்லாம் ஒரே ஸ்டைல் மாதிரி. மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் ஆர் ஆல் சேம் டைப். சாலைகள் பேர் எல்லாம் கவிஞர்கள், எழுத்தாளர்கள். இப்போ பார்க்க போனீங்கன்னா என்னோடய அவென்யூ டாகூர் அவென்யூ. அதுக்கு மேலே காளிதாசா அவென்யூ, முன்ஷி அப்துல்லா, இக்பால், லீப்போ, டூஃபு, அந்த மாதிரி எல்லாம் கவிஞர்கள், எழுத்தாளர்கள் பேர் தான் இருந்துச்சு. கஸ்தூரினா கரி இப்போ இருக்குங்க. அங்கே முந்தி ஒரு காலத்தில் ஒரு ரவுண்ட் அபவுட் இருந்தது. ரவுண்ட் அபவுட் இருந்தால் நம்ம நேரில் பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா அந்த ரோட் கொஞ்சம் பில்டப் ஃபாரஸ்டட் ஏரியா. ரோட் கொஞ்சம் நேரோவாக இருக்கும். ரோட்லன்னா நடக்குவாங்க, டோன்ட் கோ ஆஃப் ட்ராக். ஆஃப் ட்ராக்னால் கொஞ்சம் பிகாஸ் குரங்கு இருக்கும், பாம்பு இருக்கும். ஸோ இஸ் வெரி கன்சர்ன். ஸோ நம்ம மெயின் ட்ராக்லேருந்து நடந்து போவோம். நாங்கள் இருக்கும்போது மெக்ஃபர்சன் ஏரியா. ஸோ அங்கே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டைசிங்க்கு போய் அங்கேருந்து பஸ் நம்ம 70 எடுத்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம். அங்கே போனாலே ஒரு குதூகலம் தான். ஏன்னா கோழி, தவளை இதெல்லாம் பார்க்குறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக அந்த கிணறு இருக்குது. அங்கே ஒரு பெரிய கிணறு இருக்குது. பாட்டி எங்களை அங்கே விட மாட்டாங்க. அவங்க வந்தால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எங்களுக்கு உதவி செய்வாங்க. தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. அந்த தண்ணியில் குளிக்கிறதுக்கு அப்படி தான் இருக்கும், ஜில்லுன்னு. அதுவும் ரொம்ப ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓடி ஆடி விளையாடுறதுக்கு மண் தரை, மரம் செடிங்க நிறையா இருக்கும். கொய்யா மரம் ஏறுறது, ரம்புத்தா மரம் பறிக்கிறது, இதுதான் நம்மளோட விளையாட்டு இடமா இருந்துச்சு. சாமியப்பன்கிறவர் அவர் ஒரு பெரிய மாட்டு பண்ணை வச்சுருந்தார். மாட்டு பண்ணை செல்ல போனோம்னா ஒரு 3 குடும்பம், ஒரு 4 குடும்பம் அங்கே வச்சுருந்தாங்க. அது யூச்சுகாங் சாலையில் தான். அது 7.5 மைல் கல்லுக்கிட்ட ஒன்று இருந்துச்சு. ஒரு நாள் கேட் திறந்து இருந்தது தான். அந்த மாட்டு தோட்டத்துள்ள பூந்துட்டு அப்படியே உக்காந்துக்கிட்டு, அப்புறம் நம்ம போய் தேடி பார்த்து யாருடைய மாடுன்னு
அப்புறம் அவர் வந்து திருப்பியும் அந்த மாட்டை அழைச்சிட்டு போனார். ஒரு 70க்கு பிற்பாடு வந்து அங்கே வந்து மாட்டுப் பண்ணையெல்லாம் வந்து வெளியாக்கிட்டு அது பொங்கல் பக்கம் போயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதே வந்து ஒரு அரிது. அப்போல்லாம் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வெள்ளிக்கிழமையாவனா வந்து ப்ரேயர்ஸ் இருக்கும். அப்போ எல்லாரும் வந்து அவங்கவுங்க வந்து இந்த கேசரி இந்த இதெல்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க. அதெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். அப்போல்லாம் சாலையெல்லாம் தார் போட்ட சாலையில் வெறும் மணல் கரடு முரடாக தான் இருக்கும். அப்போ தார் போடுறதுக்காக அந்த பெரிய எக்ஸ்கவேஷன் மிஷின்லாம் கொண்டு வந்து அவங்க தோண்டும் போது பைப்பும் சேர்த்து தோண்டிட்டாங்க. தண்ணி அப்படியே பீறிட்டு வந்தது. எல்லா வீட்டிலையும் தண்ணி இல்லை. பாம்புலாம் வந்து வந்திருக்கு. ஆனால் அப்போல்லாம் எனக்கு அந்த பயமே இல்லை. ஸோ பாட்டி சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது, இவ்வளவு திக்காக இருக்கும், அந்த மாதிரி ஊர்ந்து வரும், வீட்டுக்குள்ளேயே ஊர்ந்து வந்துட்டு போயிடும். வந்து ஊர்ந்துட்டு போயிட்டு இதுக்கு போயிடுவாங்க. எங்கே போயிடும் தரோம் சாமி கோயில் அங்கே. ஏன்னா அங்கே தான் வந்து முட்டைலாம் இருக்குது, முட்டை அதெல்லாம். ஸோ நம்மளுக்கு தெரியும் முட்டை பால் இருக்குது தானே, அந்த முட்டையை கொத்திட்டு அந்த பாலையும் குடிச்சிட்டு போயிடும். அப்பர் ஸ்ரேங்கோன் ரோட்லே முதல்ல பண்ணை இருந்தது. அங்கேன்னு தான் முதல்ல தோலை இங்கே அனுப்புனாங்களான்னு தெரியாது. இருந்தாலும் அங்கே கோவன் ரோட்டில் அந்த தோலை பதனப்படுத்துவதற்காக தொழிற்சாலையும் இருந்தது அங்கே. அந்த காலத்தில் அவ்வளோ காடிலாம் இருக்காது. வீட்டு வெளியே ரோட்டில் வந்து நாங்கள் வந்து பேட்மிண்டன் போல் கட்டி நெட் கட்டி அங்கேயே வீட்டு வெளியே பேட்மிண்டன் விளாடுவோம். அந்த பக்கமாக நடந்து போகும்போது அந்த சாக்கடையில் பார்க்கலாம், நிறம் ஒரு பச்சை மாதிரி கழிவு வரும். ஆனால் அவ்வளோ நாற்றம் இல்லை. அந்த காலத்துலலாம் நாற்றம் நமக்கு சாதாரணமானது தானே. நம்ம ஏன்னா பண்ணை பக்கமாக நடந்து வரோம், ரப்பர் தோட்டம் பக்கமாக நடந்து வரோம். அப்போ அதெல்லாம் நமக்கு இயற்கையாக இருந்தது. நம் வாழ்நாளின் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளை பள்ளிகளிலும் உயர்கல்வி கூடங்களிலும் தான் செலவு செய்கின்றோம். விகிதாச்சாரப்படி பார்த்தால் ஓர் 80 ஆண்டு வாழ்க்கையில் ஏறக்குறைய 20 விழுக்காடு இது. அதனால்தான் பள்ளி நாட்களின் ஞாபகங்கள் என்றுமே மனதில் பசுமையாய் நிற்கின்றன. அங்கே இருந்தவங்க வந்து பெரும்பாலானவங்க வந்து யூச்சுகாங் தொடக்கப்பள்ளியில் தான் படித்தாங்க. அப்புறம் அங்கே கலைமகள் பள்ளின்ட்டு ஒன்று இருந்தது. ஸோ அங்கேயும் நிறையா பேர் போனாங்க. எங்கள் அப்பா என்னை பதிவு செஞ்சது பெரிய தொடக்கப்பள்ளி, பெண்கள் பள்ளி. அங்கே 3 பள்ளி இருந்தது, பெண்கள், ஆண்கள், சீன பள்ளி. என் 2 அக்காமாரும் நானும் பெண்கள் பள்ளிக்கு போனோம். பிறகு என் அண்ணன் வந்து பெரி பாய்ஸில் படித்தார். பிறகு ரோசைட் வந்து டெம்பனீஸில் இருந்தது. அது ரோசைட் ரோட்க்கு மாற்றிய போது எங்கள் அப்பா நம்ம 2 பேரையும் இந்த பள்ளிக்கு மாற்றம் கொண்டு வந்தார். இந்த பள்ளியில் மிஸ்ஸஸ் வில்சன் தமிழ் ஆசிரியர். இப்போ நம்ம நெய்பர்ஸ் எல்லாம் டீச்சர்ஸ்னால் எல்லாருக்கும் அவங்கவுங்களும் தெரியும், நம்மளும் விளையாட முடியாது. நம்ம படிக்கிற ஸ்கூலில் டீச்சர்ஸும் சில டீச்சர்ஸ் அந்த ஸ்டேட்டில் குடியிருந்தவங்க ஏதாச்சும் ஸ்கூலில் தப்பு பண்ணால் பெற்றோர் உடனே சொல்லிடுவாங்க. சிங்கப்பூரில் அன்றிருந்த தமிழ் பள்ளிக்கூடங்களில் மிகவும் பிரபலமான ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் கலைமகள் பள்ளி. ஜாலான்காயு மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் வாழ்ந்த பல தமிழ் குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியை தமிழில் தந்தது கலைமகள் பள்ளிதான். அங்கு செல்வதற்கு போக்குவரத்து ஏற்பாட்டை கவனித்துக் கொண்டவர் சிவனாண்டி தேவர். அங்கு படித்தவர்களில் பலர் இன்று ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள். எங்கள் அப்பா பேர் சிவனாண்டி தேவர். அவர் அந்த கலைமகள் ஸ்கூலை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து சரி அந்த இடத்துல நம்ம ஒரு தமிழ் பள்ளி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு வாத்தியார், அவர் பேர் வந்து மாரிமுத்துன்னு, அவர் பேர் யூச்சுகாங் வட்டாரத்தில் தான், அவர் வீட்டில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ தமிழக பெரியார்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து நான் கேள்விப்பட்டது வந்து பைலேபா ஓபிடி ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்ப வந்து அங்கே ஆறுமுகம்ங்கிறது ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணியிருந்தார். அப்புறம் தங்கம் கிளினிக்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் இருந்தார். அவர் வந்து டாக்டர் ஆறுமுகம், அவரும் கொஞ்சம் உதவி பண்ணியிருந்தார். அவர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, இவர் வந்து தங்கம் கிளினிக் வந்து தனியார் ஹாஸ்பிட்டல். அப்பா என்ன செஞ்சிட்டாரு, சரி நம்மளுங்களாம் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் பேசி அப்புறம் இந்த டாக்டர்னு ஒருத்தர், அவர் பேர் ஆறுமுகம், அவர் பேர் தங்கம் கிளினிக், அதே யூச்சுகாங் ரோட்டில் தங்கம் கிளினிக்னே வச்சுருந்தாங்க. அவங்க நம்ம அப்பா அப்புறம் ஒன்று சாமி அப்பன்னு ஒருத்தவங்க மாற்று பண்ண வச்சுருந்தார். அவங்க எல்லாம் சேர்ந்து சரி நம்ம ஒரு தமிழ்களே கூட்டியில் செய்வோம் அப்படின்னு ஒரு செஞ்சிட்டு இருக்கும்போது தான் அப்போ யூச்சுகாங் ஸ்கூலும் கலைமகள் ஸ்கூலும் பக்கம் பக்கம்தான். இப்போ முக்கால்வாசி எல்லாம் இங்கிலீஷ் ஸ்கூலில் தான் படிக்க போவாங்க. அப்போ நம்ம இல்லை தமிழ் பிள்ளைங்களும் படிக்கணும்
அப்போ நம்ம பிள்ளைங்களே படிக்கணுன்னு தான் எங்கள் அக்கா அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த ஸ்கூலில் கலைமர் ஸ்கூலில் படிக்க வச்சார் அப்பா. இது நடந்தது ஒரு 53 54 அந்த டயத்தில். அதோடு இல்லாமல் வந்து காலையில் வந்து தமிழ் பள்ளியாக இருக்கும். அப்புறம் 1 மணிக்கு பிற்பாடு மத்தியானத்தில் வந்து கலைமகள் இங்கிலீஷ் ஆஃப்டர்நூன் ஸ்கூல் சொல்லிட்டு பாடம் நடிச்சிருந்தாங்க. அவங்க டீச்சர் பேர் வந்து மிஸ்ஸஸ் ஓஸ்மான் சொல்லுவோம், நம்ம கூப்பிடுவோம். இப்போ நானும் வந்து அங்கேயும் படிச்சிருக்கேன். அங்கே வந்து நான் ஸ்கூல் முடிஞ்ச பிற்பாடு மத்தியான நேரத்தில் சாப்பிட்டுட்டு அங்கே வந்து இங்கிலீஷ் டியூஷனுக்கு போவேன். கலைமர் ஸ்கூல் வந்து ரொம்ப தூரமாக இருக்கிற வச்சு பிள்ளைங்களை ஸ்கூலில் நிறைய பேர் வரணும், பிள்ளைங்களை சேர்த்து விடணும் அப்படின்றத வச்சு எங்கள் அப்பா வந்து பஸ்ஸு வச்சு பிள்ளைங்களை எல்லோரும் கூட்டிகிட்டு போனாங்க ஸ்கூலுக்கு. கலைமகள் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி அவங்க வச்சுருந்தாங்க. திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஸ்கூலு. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பிள்ளைங்க தேவாரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களையும் கூட்டிகிட்டு வந்தேன். அவங்கள வந்து முக்கால்வாசி ஸ்ரேங்கன் கார்டன்ஸ், ஃபிலிப்ஸ் அவென்யூ அந்த இடத்துலலாம் போய் கூட்டிகிட்டு வந்து ஸ்கூலில் வந்து விடுவாங்க. இத்தனைக்கும் கலைமகள்லேருந்து அவங்க பிள்ளைங்க பேர் யாரும் வைக்கல. அவங்களா எல்லோரும் மீட்டிங் போட்டு வச்சதில் அந்த பெரியவங்களாம் சேர்ந்து வச்சதில் வந்து கலைமகள் டிரான்ஸ்போர்ட்னு அதுதான் பேர், அவரோட ஸ்கூல் பேரே வச்சது. முதல் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் தான். ஆனால் வந்து ஆங்கிலம்னு ஒரு தனியாக ஒரு பாடம் இருந்துச்சு, அது வந்து தனிக்கும் இருக்கும். ஆங்கிலம்னு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாத்தியார், அவர் பேர் ஜிமி கிங்னு. 1ஆம் வகுப்பு படிக்கிறப்ப வந்து மிஸ்ஸஸ் அம்புலு டீச்சர் இருந்தாங்க. 2ஆம் வகுப்பு படிக்கிறப்ப வந்து மிஸ்ஸஸ் வசந்தா இருந்தாங்க. அப்புறம் 3ஆவது படிக்கிறப்ப மிஸ்டர் மாரிமுத்து இருந்தார். 4ஆம் படிக்கிறப்ப மிஸ்டர் கிறிஸ்டபர் இருந்தார். 5ஆம் வகுப்பு படிக்கிறப்ப மிஸ்டர் பெருமாள் இருந்தார். அப்புறம் வந்து 6ஆவது படிக்கிறப்ப வந்து மிஸ்டர் சிவக்கொழுந்து இருந்தார். பிரின்சிபல் வந்து மிஸ்டர் துரைசாமி. சரோஜினி நாயுடு வந்து அவங்க இன்னொரு பிரேமா லட்சுமணன், அவங்க தங்கச்சி ருக்குமணின்னு இருக்குது. அவங்க 2 பேரையும் தனியாக கூப்பிட்டு பிரைமரி 6ல் வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டாங்க. இப்போ அவர் என்ன சொல்லிட்டார், சிவக்கொழுந்து வாத்தியார் அவங்களை கூப்பிட்டு நீங்கள் செக்1 வந்து இங்கிலீஷ் ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும்னு சொல்லி பேரி செகண்டரிக்கு அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணார் அது வாத்தியார் சிவக்கொழுந்து. அந்த ஒரு இது எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். மிஸ்டர் சிவக்கொழுந்து வந்து ஸ்ரேங்கன் கார்டன் வட்டாரத்தில் இருந்தார். இப்போ இன்னமும் அவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து அன்றைக்கி இப்போ அம்மோக்கிய வட்டாரத்தில் இருக்கிறதா ஞாபகம் எனக்கு. மற்ற எல்லா ஸ்கூல், அரவிந்தர் ஸ்கூல், சாரதா தேவி, அந்த ஸ்கூலில் இல்லாத ஒரு பெருமை எங்களுக்கு என்னென்னா திடல் இருக்குது. வருஷம் கலைமர் ஸ்கூலில் தான் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி எல்லோரும் மற்ற ஸ்கூல்லேருந்து கம்பைன் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு தான் வருவாங்க. ஹீட்ஸ் கொண்டு எங்கள் ஸ்கூலில் தான் நடத்துவாங்க, கலைமர் ஸ்கூலில் தான். அதுக்காகவே எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் வீடு 4வது வீடு பள்ளியிலே இருந்து. எங்கள் அம்மா இடைவேளையில் 2 ஸ்லைஸ் ரொட்டி துண்டு கொண்டு வருவாங்க. கேட்டில் நிற்பாங்க, நம்மகிட்ட கொடுப்பாங்க. அதுதான் நம்மளோட இடைவேளை சாப்பாடு. அப்புறம் பள்ளி முடிஞ்சோன்னே தமிழ் ஆசிரியர் மிஸ்ஸஸ் வில்சன் அந்த வீட்டு பக்கமாக வந்துட்டு சொல்லுவாங்க, பிள்ளைங்க படித்தாங்களா இல்லையான்னு அம்மாட்ட பேசிட்டு போவாங்க. நம்மவர்கள் ஆன்மீகத்தை அக்கறையோடு பேணுபவர்கள். எங்கு சென்றாலும் தங்களுக்கென வழிபாட்டு ஸ்தலம் ஒன்றை உருவாக்கிக் கொள்ளும் பாரம்பரியம் கொண்டவர்கள். யோச்சுக்காங்க வட்டாரத்தில் வந்து ஜாலன் பியோன்ட்டு ஒரு ரோடு போகும். அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் பெருசாகி இப்போ வந்து அது வந்து முனீஸ்வரன் கோயில்னு பேர் இருக்குது. முன்ன வந்து அதுக்கு பேர் வந்து ஜாலம் வியூ. ஆனால் அந்த ஜாலம் வியூ வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள காயில் தள்ளி போன பிற்பாடு இப்போ வந்து அது ஸ்ரேங்கன் அவென்யூ 1 தெரியல, இப்போ அது வச்சுருக்காங்க ஸ்ரேங்கன் அவென்யூ 1. ஆனால் அந்த கோயிலுக்கு வந்து இப்போ ஸ்ரேங்கன் முனீஸ்வரன் கோயில்னு சொல்லிட்டு. இன்று உலக அளவில் பிரசித்தி பெற்ற F1 கார் பந்தயம் சிங்கப்பூரில் பிரம்மாண்டமாக நடக்கிறது. இதை காண்பதற்காக கார் பந்தய ஆர்வலர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆவலோடு காத்திருக்கின்றனர். ஆனால் இதற்கு முன்னோடி தாம்சன் வட்டாரத்தில் நடந்த கார்பந்தய போட்டி என்றால் நம்ப முடிகிறதா? தன் தந்தை அந்த போட்டிகளில் கலந்து கொண்டதை பெருமையோடு நினைவு கூறுகிறார் அவரது மகன் கஜேந்திரன். எங்கள் அப்பா சங்கரதாஸ் அந்த டைமில் ரேஸ் பண்ணும்போது he was sponsored by a motor mechanic shop. அவனா வண்டி கொடுப்பாங்க. பிகாஸ் இட்ஸ் a very costly hobby, you know. அப்போ ரேசர்னால் வந்து கூப்பிடுவாங்க, மிஸ்டர் தாஸ் கேன் யூ ப்ளீஸ் கம் அண்ட் ட்ரைவ் ஹியர். அவங்க சிங்கப்பூர் மட்டும் ஓட்டல, ஜகார்த்தாக்கு ஓட்டினாங்க, ஜகார்த்தா, ஸ்ரீலங்கா, மலேசியா. கார் பந்தயம் வந்து ஓல் அப்பர் தாம்சன், லோ பிஎஸ், அப்பர் பிஎஸ் ஏரியா, அந்த ஏரியாவில் சுற்றி
அப்பர் தாம்சனில் வந்து திருப்பி அந்த சம்மர் சர்க்கிளுக்கு வந்துடும். அதுதான் ஒரு சர்க்கிள் அப்படி ஓடுது. எட் தட் டைம் நல்லா கேஷ். ஒரு ரேஸ் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது $1,500 அந்த டைம், விச் வாஸ் பிக் மணி. இன்று போலவே அன்றும் இந்த போட்டிகளில் வென்றால் நன்கு சம்பாதிக்கலாம். ஆனால் அது அத்தனை சுலபமல்ல. பந்தய தடம் வளைவுகள் மிக்கது, விபரீத விளைவுகள் கொண்டது. எங்கள் தாத்தா இருக்கும்போது காலில் காயெல்லாம் இருந்தது. எங்கள் அப்பாவுக்கு ஒரு வெரி பேட் ஹியர், வெரி லாங் கேஷ்ல. அட் த டைம் அங்கே ஸ்டிச்சிங்லாம் போட மாட்டாங்க. பிகாஸ் ஒன்ஸ் ஹீ இஸ் ட்ரீட்டட் ஹீல் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ரேஸ். 1973 லைனல் சான் ஒரு ரேசர் இருந்தாங்க, லோக்கல் ரேசர், வெரி ப்ராமிசிங் ரேசர். அவங்க புது வண்டி வாங்கினாங்க, ஃபோர்ட் எஸ்கார்ட், ப்ரௌன் கலர், பியூட்டிஃபுல் கார். they just யூகேலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஈவெண்ட் சாட்டர்டே ஞாபகம் இருக்குது. காடி போகும்போது ஆஃப்டர் நம்ம இந்த கார்னர் போனோன்னே அந்த காடி அப்படியே டிஸப்பியர் அண்ட் எவ்ரிபடி ஸ்டுட் அப். என்ன ஆச்சு? தென் வி saw smoke coming up, you know. So the race had to stop and they had to காடி எடுக்க பார்த்தாங்க. It was very difficult. க்ரெயின்லாம் எடுத்து finally they pulled காடி வெளியே எடுத்தாங்க. பட் Lionel Chan has left, passed away. Very promising driver. இன்னமும் அந்த பென் அப்படியே இருக்குது, என்னமோ இருக்குது. அந்த ரேவின் அல்லூரும் அப்படியே இருக்குது. பட் மரத்துலாம் வளர்ந்துட்டு ஓவர் க்ரோத்தில் ஆல் த ட்ரீஸ் ஹவ் க்ரோன் ஓவர் இட்ல. பட் நான் அங்கே ட்ரைவ் பண்ணும்போது அந்த அந்த மெமரிஸ் வில் பி தேர். ஹவு ஹி பாஸ்ட் அவே. வெரி யங் ரேசர் அண்ட் வெரி டேலண்டட். ஸோ ஒரு பிக் லாஸ் டு த ரேசிங் கம்யூனிட்டியில் அங்கே சொல்லலாம். இந்த மாதிரி அந்த இடங்கள், அந்த மனிதர்கள் இன்னும் கொஞ்ச நாள் அங்கு இருந்திருக்கலாமோ என்ற எண்ணம் அங்கு வாழ்ந்த இந்த மனிதர்களுக்கு இருப்பது இயல்புதான். தாங்கள் கட்டிய வீடு, ஒரு சமூகமாக ஒன்று சேர்ந்து உருவாக்கிய பள்ளிக்கூடம், இவையெல்லாம் கால ஓட்டத்தில் காணாமல் போவதை பார்க்கும் பொழுது யாருக்குத்தான் இப்படி இருக்காது? பாட்டி வந்து அந்த லெட்டர் வந்தோன்னா ஆஃப்கோர்ஸ் வந்து அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் சொன்னாங்க. அப்புறம் வந்து எங்கள் அப்பா கிட்ட. ஸோ நாங்கள் எல்லாரும் போனோம். ஸோ பாட்டி சொன்னாங்க இந்த மாதிரி லெட்டர் வந்துட்டு இது ஏதாவது பண்ண முடியுமான்ட்டு. அப்போ அப்பா சொன்னாங்க இது என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க லேண்டை எடுத்துக்கணும், ஏன்னா HDB நம்ம கட்ட போகிறோம், அதனால் நீங்கள் கிளம்பி ஆகணுன்ட்டு. ஸோ பாட்டி சொன்னாங்க என்ன பண்ணுறது, கோழி இருக்க இங்கே எல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வீடுன்றது ஒரு சாதாரண கல் கட்டுறது சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து நம்ம மெமரிஸ்லாம் அதிலே அங்கேயே பில்ட் பண்ணி அங்கேயே ஸ்டாப் பண்ணுறது, அங்கேயே இருக்குது. இப்போ கூட நான் போய் அங்கே போய் வீட்டு போய் நின்றுன்னா பழைய நினைப்புலாம் நிறையா வரும். கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒன்று அந்த ஸ்கூல் போர்டு அதெல்லாம் கழட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 80களையும் அந்த ஸ்கூல் இருந்துச்சு, 81 வரைக்கும் இருந்துச்சு. அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் வந்து அப்போ அந்த கட்டணம் இருந்துச்சு, நான் உடைக்கல. அப்புறம் வந்து அதை உடைச்சிட்டாங்க. ஆனால் என்ன ஒன்று இன்னமும் அங்கே இருக்குன்னா அந்த உட்பிரிட்ஜ்னு சொல்கிறாங்களே அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல், இன்றைக்கி வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மென்டல் ஹாஸ்பிட்டல்னு போட்டிருக்காங்க. எனக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு கூட இந்த அனுபவம் கிடச்சிருக்காது. ஏன்னா வந்து இதெல்லாம் அப்போ நடந்தது. ஸோ நான் வந்து டெஃபினெட்லி கன்சிடர் ரொம்ப லக்கி, இதெல்லாம் வந்து பார்த்து அனுபவித்தேன். இன்றைக்கி யூச்சிகாங்க ரோட்டில் இவ்வளோ தமிழவங்க இருந்திருக்காங்க ஒரு காலகட்டத்தில் அப்படின்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ கூட என்னோடய சில நண்பர்கள்லாம் இன்னும் அங்கே தான் இருக்காங்க. சில பேர் வந்து அங்கேருந்து விளையாட்டாலும் கிட்ட தான் இருக்காங்க. அம்மோக்கியோ, ஈஷூன், பிஷான் அந்த மாதிரி தான் கிட்ட இடத்துல தான் எல்லோரும் இருக்காங்க. ஏன்னா இது வந்து நம்மளோட நர்வ் சென்டர் மாதிரி. எத்தனை இதமான நினைவுகள்! ஓர் 50 ஆண்டு காலத்தில் எத்தனை மாற்றங்கள்! அடையாளம் இல்லாமல், அடிச்சுவடை இல்லாமல் காலம் என்ற நதியில் கரைந்து போன எத்தனையோ அம்சங்கள். இங்கே தெரிகின்ற கருப்பு வெள்ளை படங்களை பரிவோடு பார்க்கும் கண்கள் கண்டிப்பாக இருக்கும். காதலோடு நினைத்து பார்க்கும் இதயங்கள் இருக்கவே செய்யும். இந்த படங்களை ஏக்கத்தில் தோய்ந்து நேசிக்கும் மனங்களும் நிச்சயம் பார்த்து கொண்டிருக்கும். ஒருவேளை இவையெல்லாம் நமக்கு சொல்வது நிகழ்காலத்தை கடந்து போவதுதான் வாழ்க்கை என்று கூட தோன்றுகிறது.